கூலி உயர்வை அமல்படுத்த கோரி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் 500க்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஆண்டு மே மாதம் போடப்பட்ட 21.5% கூலி உயர்வு ஒப்பந்தம் இன்னும் அமல்படுத்தப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். பல மணி நேர தேடுதலுக்கு பிறகு வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரியவந்தது. மிரட்டல் விடுத்த மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டியை மீண்டும் நடத்த கோரி மதுரை அடுத்த மேலூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஜல்லிக்கட்டு நடத்தாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக பார்வர்ட் பிளாக் கட்சி துணைத் தலைவர் ஏ. கதிரவன் எச்சரித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அவர்கள் பணி வரன்முறை செய்ய வேண்டும், நிலுவையில் உள்ள அலுவலக பராமரிப்பு தொகை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஓசூர் அருகே உள்ள வனப்பகுதியில் மர்மமான முறையில் பலியான காட்டு யானையை வனத்துறையினர் மீட்டு அடக்கம் செய்தனர். வட்ட வடிவு பாறை என்ற இடத்தில் யானையை கைப்பற்றிய வனத்துறையினர் யானை இறப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் அவ்விடத்திலேயே யானைக்கு உடற்கூறு சிகிச்சை நடத்தி அடக்கம் செய்தனர். ஆரணியில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெள்ள நிவாரணம் வழங்க கோரி மக்கள் நல கூட்டணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நெசவாளர்களுக்கு தலா 10,000 ரூபாயும், விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு தலா 25,000 ரூபாயும் வழங்க வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பப்பட்டன.